ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் காலத்தை அறிந்தவர்களாய் என்று எழுதியிருக்கிறது. காலத்தை அறிந்தவர்களாய். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். கொலோசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஞானம் உள்ளவர்களாய் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் போல் சொல்கிறார், நாட்கள் பொல்லாதவர்களானதாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பற்றின அறிவு நமக்கு வேண்டும். காலத்தை பற்றின ஞானம் நமக்கு வேண்டும். பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவகுமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். அதனால நமக்கு காலம் தெரிந்திருக்க வேண்டும். இன்னொன்று, அவர் நமக்கு தேவனால ஞானமும் ஆனார் என்று 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதையை ஞானியாக்கிறதா இருக்கிறது என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அப்ப விசுவாசிகள் அறிவும் ஞானம் உடையவர்கள். அதனால நாம் காலத்தை அறிந்தவர்களாய் நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதாலே ஞானத்தோடு காலத்தை பயன்படுத்த வேண்டிய ஆதாயப்படுத்த வேண்டிய பொறுப்பு உண்டு. காலத்தை காலமாக்குங்கள் என்ற தலைப்பில் நான் உங்களோடு இந்த காலையில பேசுகிறேன். காலத்தை காலமாக்குங்கள். பழைய பாடல் ஒன்று கேட்டிருப்பேன் என்று நினைக்கிறேன். அது நம்முடைய ஆராதனை பாட்டு புத்தகத்தில் இருக்கிறதை போல எனக்கு தெரியவில்லை. காலத்தை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே என்று ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு பாடல். இப்ப அந்த காலத்தை சரியா பயன்படுத்தாமல் அப்புறம் கண்ணீர் விட்டு என்ன பயன்? அது ஏசா கண்ணீர் விடுதலுக்கு சமமாக எண்ணப்படும். அதனால காலத்தை ஆதாயப்படுத்த வேண்டிய பொறுப்பு விசுவாசிகள் ஒவ்வொருவருக்குமே உண்டு. காலத்தை காலமாக்குங்கள். சங்கீதம் 9:12 நான் வாசிக்கும் போது, தன் காலத்தை மனிதன் அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஆண்டவரான முட்டாளாக படைச்சாரு? எல்லாரையும் ஒரே மாதிரிதான் படைத்தார். நம்ம உலக மனுஷர்கள் மத்தியில தேவ மனுஷரா இருக்கிறவங்களதான் வித்தியாசம். ஆனால் தன் காலத்தை மனிதன் அறியான் என்று சொன்னால் அது அறிய வேண்டும் என்று அவ்வளவு அவசரம் இல்லைங்க அப்படின்னு சொல்ற நிலைமையில வாழுகிறார்கள். இன்னொன்று, இந்த காலத்தை பொறுத்த மட்டும் அந்த காலத்தை அறிய வேண்டும் என்று அவர்களுக்கு விருப்பம் கிடையாது. அதனால நமக்கு காலங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் போது அது அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. தன் காலத்தை மனிதன் அறியான். ஆனால் பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும் என்று எழுதியிருக்கிறது. இந்த ஞானி என்று சொல்றது யாரு? உலக ஞானியா இல்லைங்க. நான் விசுவாசிகளாக மாற்றப்படும் பொழுது 33 காரியங்கள் நடக்கதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரே நாளில ஒரே நிமிஷத்துல. நீதிமான், பரிசுத்தவான், விசுவாசி, சீசன், இப்படி சொல்லக்கூடிய வார்த்தை. அதனால ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். அப்ப விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த நிச்சயம் வேணும். என்ன நிச்சயம்? எனக்கு தெய்வம் தந்த அறிவு இருக்கிறது, தெய்வம் தந்த ஞானம் இருக்கிறது, வேதத்துல போதனை இருக்கிறது. நான் காலத்தை ஆதாயப்படுத்த வேண்டும், காலத்தை அறிந்திருக்க வேண்டும், ஞானமாய் காலத்தில் நடந்து கொள்ள வேண்டும், ஞானமாய் நடந்து கொண்டு காலத்தை ஆதாயப்படுத்த வேண்டும். சங்கீதம் 31:15 தாவீது என்ன சொல்றாருன்னா, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அது என் கரத்தில் இருந்தா நான் கீழே விட்டுருவேன் இந்த காலத்தை. ஆனால் என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது சொன்னால், ஆண்டவரே நீர் காலங்களுக்கு ஆண்டவர், காலங்கள் உம்மை கட்டுப்படுத்தாது, நீர்தான் எனக்கு காலங்களை தந்தவர்.
நாம் பிரசங்க புஸ்தகத்துல ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று எத்தனை காரியங்களை பார்க்கிறோம் பாத்தீங்களா? தெய்வம் நமக்கு காலங்களை தந்திருக்கா, நாம் ஸ்தோத்திர செலுத்தணும், நன்றி சொல்லணும். காலத்தை விரைமடிக்க கூடாது, காலத்தை இழந்துடக்கூடாது. அது உலக மக்களுக்கு விடிய விடிய சொன்னாலும் சரி, விடிஞ்சு சொன்னாலும் சரி, அவங்க திருந்த மாட்டாங்க. திருந்த வேண்டாம், அதற்குள்ள பலன் வரப்போகுது. ஏனென்றால் அநியாயம் செய்யறோம், அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கணும், அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நான் வருகிறேன், அவனவன் கிரியைகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே வருகிறேன். சிலர் நினைக்கிறாங்க ஆண்டவர் அவர் எங்களுக்கு அவசியம் இல்லைங்க, அவரை எங்களை தலையிட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அது சில காலங்களுக்கு உண்மையா இருக்கலாம், அது எல்லா காலங்களுக்கும் உண்மை இல்லை. அதனால காலத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். விசுவாசிகளும் உலக மக்களும் கூட. உலக மக்கள் விசுவாசிகள் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையே, விசுவாசிகள் அதை விட கூடுதலாக நாம் காலத்தை அறிந்திருக்க வேண்டும். நாட்கள் பொல்லாதவர்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். நாம் நாட்கள் பொல்லாதவர்களால ஞானமா நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். நான் 3 குறிப்புகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். காலத்தை காலமாக பயன்படுத்துகிறோமா, பயன்படுத்தினோமா? அப்படி இல்லை என்றால் காலத்தை காலமாக்குங்கள். செத்த சிங்கத்தை பார்க்கல உயிருள்ள நாய் வாசி. அது செத்து போச்சு எனத்துக்காக. ஆனால் இந்த உயிருள்ள நாயை வைத்து பெரிய பெரிய காரியங்களை செய்யலாம். உயிரோடு இருக்கிற இடத்துல இன்னும் நம்பிக்கை உண்டு என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மரத்தை ஆண்டவர் சபிச்சார், அன்றைக்கே பட்டு போச்சு, வேரோடு பட்டு போயிட்டு. சீசல் ஆச்சரியப்பட்டாங்க. சீசலுக்கு தான் அது ஆச்சரியம், ஆண்டருக்கு ஆச்சரியமா? 3 வருஷமா கனி தேடி வர்றாரு. கனி தரல என்ன பண்ண முடியும்? பட்டு போ, வேரோடு பட்டு போயிடுச்சு. இது இன்னும் யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஏனென்றா அது இலைகள் உள்ள அத்தி மரம். பசியா இருக்கிறவங்க அது பழம் எதிர்பார்க்குது, தவறா? நியாயம் தானே. எத்தனை பேர் பட்டு போனாங்க தெரியுமா உங்களுக்கு? 2010 ஆண்டுல விசுவாசிகளையும் சொல்றேன், பட்டு போன விசுவாசிகள் உண்டு. ஆனால் உங்களை உயிரோட வச்சிருக்கிறார். காலத்தை ஆராயப்படுத்த வேண்டும். காலத்தை காலமாக்குங்கள். யாரு? சின்னவங்க. யாரு? வாலிபர்கள். காலத்தை பயன்படுத்த காலமாக்க வேண்டியது யாரு? குடும்ப ஸ்திரீ புருஷர். காலத்தை காலமாக்க வேண்டியது யார்? வயசானவங்க. இவங்களுக்கெல்லாம் வயசு இருக்கு, நமக்கு வயசை தாண்டிட்டு வந்துட்டோம். 3 குறிப்புகள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கு அனுகிரக காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை பார்க்கும்போது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பூரணமாய் அனுபவிக்க வேண்டிய காலம் இந்த காலம். இந்த காலம் நாம் வாழுகிற இந்த காலம் இருக்கு பாத்தீங்களா? 2011ஆம் ஆண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அதை பூரணமாய் அனுபவிக்க வேண்டிய காலம்தாங்க நாம் வாழுகிற இந்த காலம். விசுவாசிகளான தேவ ஜனங்கள், ரசிக்கப்பட்டவர்கள், ரசிக்கப்பட்டவங்களைத்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல சபையில கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தார். நானும் சேர்க்க முடியாது, வேற யாரும் சேர்க்க முடியாது. பைபிள் சொல்றத நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ரசிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். நானும் சபையை கட்ட முடியாது, வேற யாரும் உலகத்துல சபையை கட்ட முடியாது. நான் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் கட்டினார், சபையில் ஆத்துமாக்களை சேர்க்கிறார். அப்புறம் நம்ம சபையில பொறுப்பா வச்சிருக்கனால அறிந்து சபையில சேர்க்கணும், அதுலயும் தவறு வர முடியும். அதனாலதான் சீமோன் சபையில சேர்ந்த பிற்பாடு பிச்சிலும் பயங்கரமான பிச்சிலும் பாவக்கட்டில் அகப்பட்டு காணுங்கிற நீ உன்னுடைய பணம் உன்னோட நாசமாக போட்டுன்னு சொல்லி ஞானசம் எடுத்தவங்களே கடிந்து கொண்டதாக பைபிள் எழுதி. நம்ம தெரியாம கொடுத்திருந்தா ஆண்டவர் மன்னிப்பார். ஆனா ரசிக்கப்படாதவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம ஞானசம் கொடுத்தவனையும் விட மாட்டாரு, அதை பார்த்து கொண்டு சபையாரையும் விட மாட்டார்.
இது இன்றைக்கு ரட்சணியின் நாள், இன்றைக்கு அனுகிற காலம் என்று சொல்லும் பொழுது ரட்சிப்பை பெற்று அதை முழுமையை அனுபவிக்க வேண்டிய ஒரு காலம். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? நாம் ரட்சிக்கப்பட்டு இந்த ரட்சிப்பை பூரணமா அனுபவிக்கிறதுக்கு காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது ஆதங்கத்தோடு இந்த ரட்சிப்பை பற்றி பேசினா, நீங்க அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டீங்களா, நீங்க ரட்சிக்கப்பட்டாங்களான்னு சொல்லி யார்கிட்ட போய் கேட்கணும்? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் நின்று கொண்டு சொல்றாரு, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ மக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. சகையை வீட்டுக்கு ஆண்டவர் போறார். சகை என்ன புறஜாதிக்காரனா? யூதன். அவன் நல்லவனா மாறி இருக்கணும்ல. ஐயோ, இவர் இந்த பாவியான மனுஷன் வீட்டுக்கு தங்கும்படி போறாருன்னு முறும்பு இருக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான்? பாவத்தை அறிக்கை செய்யறான். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப யார் ரட்சிக்கப்பட வேணாம்? கிறிஸ்தவங்க தான் முதலாவது ரட்சிக்கப்பட வேணாம். ரோமர்ல பவுல் சொல்றார், இஸ்ரவேல ரட்சிக்கப்பட வேணும் என்பதை தேவனை நோக்கி நான் செய்யும் விண்ணப்பமும் இடைவிடாத மனவேதனையுமா இருக்கிறது. நாம் பொய் சொல்லல, மெய்யத்தான் சொல்றேன்னு சொல்றார். புறஜாதிக்காரங்க ரட்சிக்கப்படும் நல்லதுதான், அவங்களும் கடவுளால உண்டாக்கப்பட்டவங்க தான். ஆனால் அதை விட அதிகமாக நம்முடைய மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அல்லவா? எரேமியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம் பாத்தீங்களா? அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது. அதெல்லாம் அதனதன் காலத்தில் நடக்குது. நாமோ ரட்சிக்கப்படவில்லை என்று இஸ்ரவேல் ஜனங்களை அடைக்க சொல்லியிருக்கிறத நாம் பார்க்கிறோமே. இது எத்தனை பரிதாபம்! நாமோ ரட்சிக்கப்படவில்லை. இதுல இல்லாம ரட்சிப்பை தடை செய்யறாங்க இந்த கிறிஸ்தவ மக்கள். இவங்களை கண்டிக்காம என்ன பண்றது? 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பவுல் சொல்றார், தீர்க்கதரிசிகளை கொலை செய்றவங்க, துன்பப்படுத்துறவங்க, நாங்கள் புறஜாதிகளிடத்தில் ரட்சிப்பை சொல்றதுக்கு தடை பண்ணுகிறார்கள். எந்த நாளும் அதாவது கோபாக்கினே கூட்டிக் கொள்ளுகிறார்கள் என்று எழுதுறாரு. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாம ரட்சிக்கப்படவில்லை சொன்னா, நான் சொல்றேன், ரட்சிக்கப்படாம நீங்க எப்படி கிறிஸ்தவளா இருக்க முடியும்? நான் 22 வயது வரை ரட்சிக்கப்படாத இருந்தேன். நான் கிறிஸ்தவன் அல்லங்க. கிறிஸ்தவ மார்க்கத்தில் பிறந்ததுனால நான் அங்க இருக்கிறேன். நான் ஒரு இந்துவா பிறந்தா இந்துவா இருந்திருப்பேன், ஒரு இஸ்லாமியனா பிறந்தா இஸ்லாமியனா இருந்திருப்பேன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் நான் எப்பவுமே கிறிஸ்தவன் நானே. யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் அதுக்கு விளக்கம் இருக்கிறது. என்ன விளக்கம்? அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார். இவர் தமக்கு சொந்தமானவர்கள், கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டான். விடிய சொன்னாலும் சரி, விடிஞ்சு சொன்னாலும் சரி. அப்படியா? அவருடைய நஷ்டத்தை நீங்க அறுத்துக் கொள்ளுங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு புறஜாதி மதத்தை சேர்ந்த எத்தனை பேர் விசுவாசிகளாக மனமாற்றம் அடைந்து அருமையான ஊழியங்கள் செய்யறாங்க. நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கு இன்னும் ரட்சிப்பே வழங்கல. இதான ஆரம்பம். ரசிக்கப்படாத நிலைமையில கிறிஸ்தவனா இருக்க முடியுமா? ரசிக்கப்படாத நிலைமையில சபையில சேர முடியுமா? ரசிக்கப்படாத நிலைமையில பரலோகத்துக்கு போக முடியுமா? வெளிப்படுத்தும் விசேஷம் 21-24 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். இந்த ரட்சிப்பு என்று சொல்லுகிற லூக்கா 1ஆம் அதிகாரம் 77ஆம் வசனத்துல பாவ மன்னிப்பு. இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில மரித்தார்? என் பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கிறதுக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரையில் எனக்காக சிந்தினார். அவருடைய ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை கழுவி சுத்திகரித்து சொன்னா நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது ஒன்று இந்த அறுப்பு காலம் சென்றது, கோடைக்காலம் முடிந்தது, நாம ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லும் பொழுது அதுல ஆண்டவர் பேர்ல குற்றம் கிடையாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 43 வசனத்தை நீங்க வாசித்தால் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினாலே
ஆண்டவர் உங்களை சந்திக்கிற ஒரு காலம் வச்சிருக்கிறார். அந்த காலத்தை நீங்கள் அறியவில்லை என்றால் காலத்தை நீங்க விரைவு முடிக்கிறீங்க. கண்ணீர் விட வேண்டிய ஒரு நாள் வரும். கண்ணீர் விட்டு கவலையோடு தேடினான் ஏசா. மனமாறுதலை காணாதே போனான். பைபிளுக்கு ரசிக்கப்படுறதுக்கு ரொம்ப நேரம் ஒண்ணு காத்திருக்க வேண்டியதில்லை. அதனாலதான் இந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இன்றைக்கு ரட்சன் என்னால் இன்றைக்கு அணுகிற காலம். ரட்சிப்பு என்று சொல்லி சிலர் சீப்பா நினைக்கிறாங்க, சாதாரணமா நினைக்கிறாங்க. யாரு சொன்னது அது சீப்னு சொல்லி, சாதாரணம் என்று சொன்னது சொல்லி? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இதைவிட பெரிய காரியம் பூலோகத்தில் எதுவுமே கிடையாது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, இந்த ரட்சிப்பு என்று சொல்லுகிறது ஒரு அலங்காரமான ஒன்று. இந்த அலங்காரத்துக்கு இணையான ஒரு அலங்காரம் உலகத்தில் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. மணவாளன் ஆபரணத்தினால தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்காக, மணவாட்டி நகைகளினால தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை தரித்தார். நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது நீங்க அலங்காரமா இருக்க வேண்டும் என்ற அதனுடைய அர்த்தம். நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செயலாற்ற விரும்புகிறார் என்பதனுடைய அர்த்தம். ஏனென்று நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த ரட்சிப்பு உங்களுக்கு அவசியமான ஒன்று என்று சொல்லுவதற்கு காரணம் சங்கீதம் 51:8-12, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61:9, ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த 3 வசனங்களை வாசிக்கும் போது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இது இருக்கவே இருக்காது. யார் ஒருவர் ரட்சிக்கப்பட்டார்களோ, பாவமணி படைந்தார்களோ, இதை விட பெரிதென்று எதையும் சொல்ல மாட்டாங்க. இதை விட அலங்காரமான ஒன்று என்று எதையும் சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று, அவர்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி, அவர்களுக்கு இருக்கிற களி கூறுதல், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்தியன் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு என்று சொல்லி அவங்க மிகப்பெரிய ஆவிக்குரிய சந்தோஷம் உடையவர்களாக, மகிழ்ச்சியுடையவர்களாக, களி கூறுதலுடையவர்களாக இருப்பார்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்பு களி கூறும். தாவீதுக்கு மனைவிகள் என்ன, பிள்ளைகள் என்ன, அவருடைய அரண்மனையை பார்த்தா சொர்க்கலோகம் போல. மார்க்கத்தில் என்ன பொறுப்புகள், அரசியல் என்ன பொறுப்புகள். பாவத்தில் விழுந்து போன போது கதறுகிறார், பாவி கதறுகிறதை போல. சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்ய, நான் சந்தோஷத்தை இழந்துட்டேன்னு, மகிழ்ச்சி இழந்துட்டேன்னு. நீர் நொறுக்கின ஆவி களி கூறும், எனக்கு களி கூறுதல் இல்லையே. அப்புறம் சொல்றாரு, உங்களுடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகமான ஆவி என்னை புதுப்பியும். உங்களுடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். இது இல்லை என்றால் இதர் வாழ்க்கையா என்னிடம் பேசுறாரு. நீங்க ரட்சிக்கப்படாம இருந்து கொண்டு சந்தோஷமா இருக்க நினைக்கிறீங்களா, மகிழ்ச்சியா இருக்க நீங்க நினைக்கிறீங்களா? வேதம் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஒருவேளை சந்தோஷம் இருக்கலாம், யாரு மோசையை போல அனித்தியமான பாவ சந்தோஷம், அவ்வளவுதான். அப்புறம் சந்தோஷம் இல்லாம போயிடும். எனக்கு எகிப்தின் பொக்கிஷம் வேண்டாம், பார்வோடைய குமாரத்தின் மகன் எனப்படுவது காரியம் வேண்டாம். தேவ ஜனங்களோட போய் ஏதாவது நன்மை கிடைக்கும் நான் போகல, துன்பத்தை அனுபவிக்க, தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொள்ள போறேன். எகிப்தின் பொக்கிஷங்களில் விட கிறிஸ்துவின் நிமித்தம் வர நிந்தி அதிக பாக்கியம் என்று எண்ணி வர்றேன். அந்த தேவனுடைய மனுஷனை ஆண்டவர் 40 ஆண்டு காலம் 6 லட்சம் புருஷனைத்தான் சொல்லியிருக்கு, பிள்ளைகளையும் சொல்ல, பெண்களை சொல்ல, அவர்களெல்லாம் அதை விட அதிகம். முதல் விடுதலை இயக்கத்தை நடத்த ஆண்டவர் அருள் பாலித்தார். என்ன காரணம்? வெறுக்க வேண்டியதை வெறுத்து, ஏற்க வேண்டியதை ஏற்று. எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்காக வந்தவர், வாழ்ந்தவர், மரித்தவர், உயிர்த்தெழுந்தவர், அவர் எனக்கு போதும்.
அந்த மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா பூரிப்பாக மகிழ்கிறேன் அப்படி. அப்புறம் கழுகுறுகிறேன் என்ற வார்த்தைகளால் அங்க வருகிறது. புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது 1 பேதுரு 1 அதிகாரம் 1 வசனத்தை 8 வசனத்தை வாசிக்கும் போது பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களை சீர இருக்கிறவங்களை பற்றி பேதர் சொல்லும் போது என்ன சொல்றார்? நீங்கள் அவரிடத்தில் அவரை காணாமல் இருந்தும் ஏசனாரை பார்க்கவே இல்லை. அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாதது யார் சொல்லி முடிக்க முடியும்? மகிமையால் நிறந்ததுமான சந்தோஷமுள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். எது மந்தையில் இல்லை என்றாலும், விவசாயத்தில் பலன் இல்லை என்றாலும் கர்த்தருக்குள்ளே நான் சந்தோஷமாயிருப்பேன் என்று ஆபுக்கு சொல்றார். அதனால இது இல்லை என்றால் நீங்க இப்பவே ரட்சிக்கப்படலாம். நானும் ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் மத்தியான வேலை 12 மணி அளவில் ஒரு விசுவாசியும் கிடையாது, ஒரு ஊழியக்காரன் கிடையாது. முழங்கால் போட்டு மனங்கதறி, இயேசுவே நான் செய்த பாவத்துக்காக அல்லவா நீர் மறித்து, எனக்கு பாவம் மன்னிப்பு தான் முதல் தரமான தேவை. என் வாழ்க்கையே வெறுமையா இருக்குது. எதை கொடுத்தாலும் என்னால திருப்தியா இருக்க முடியல, தூங்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல, மரண பயம் ஆட்கொண்டு இருக்கிறது, எனக்கு நீர் வேண்டும். அப்பொழுதே ஆண்டவர் வந்தார். அன்றைக்கு இருக்கிற சந்தோஷம் என்னால விவரிக்க முடியாது. இதுவரையில் அந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள், காலத்தை அறிந்தவர்களா என்று பவுல் சொல்றாரு. காலத்தை காலமாக நாம் பயன்படுத்துறதற்கு ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதும் பரலோகத்து போய்விடலாம் என்று பைபிள் சொல்லவில்லை. அதை மறந்துடாதீங்க. விசுவாசிகளா மாற்றப்பட்டவங்களுக்கு சொல்றேன், நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துக்கு போறீங்க. அதை 100க்கு 100 உண்மை. பைபிள் அப்படித்தான் சொல்லுது. உங்களுடைய கிரிகளை பார்த்து ஆண்டவர் பரலோகத்தில் உங்களை எடுக்கிறது இல்ல, சிலுவையில் அவர் நிறைவேற்றி முடித்த கிரிகளை வச்சு உங்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்றார். அதுல இருந்து மரணம் விரிந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பிலிப்பியர்கள் 2 அதிகாரம் 12 வசனத்துல பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். தேவாவி என்ன அழகா எழுதியிருக்கிறாரு தெரியுமா? பவுல் மூலமாக உங்களுக்கு பயம் வேண்டும், உங்களுக்கு நடுக்கம் வேணும், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 58 வசனத்துல கர்த்தருக்குள்ளே நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதுமே பெருகிறவர்களாயிருப்பீர்களாக. அதனால இந்த பிரயாசத்திற்கு இன்மையிலும் பலன் உண்டு, மறுமையிலும் பலன் உண்டு. பாசத்தோடும் நேசத்தோடும் கேட்கிறேன், விசுவாசிகளை ரட்சிக்கப்பட்டவங்களே, நீங்க காலத்தை விரயமடிக்காதீங்க. விரயமடித்தால் அதனுடைய பாதிப்பு இந்த உலகத்திலும் உண்டு, அதனுடைய பாதிப்பு பரலோகத்திலும் உண்டு. என்னுடைய ரட்சிப்பும் 2 சாமுவேல் 23 அதிகாரத்தில் தாவீது சொல்றார், என்னுடைய எல்லா வாஞ்சையும் வளர்ந்தவங்க செய்யாரோ. ரட்சிப்போட நிப்பாட்டிலே அவரு எல்லா வாஞ்சை, உங்களுடைய ஆதி பக்தியை நான் அறிந்திருக்கிறேன், உங்களுடைய ஆதி நேசத்தை அறிந்திருக்கிறேன் ஆண்டு சொல்றாரு. சாகிற வரைக்கும் ஆதி நேசம், சாகிற வரைக்கும் ஆதி பக்தி, சாகிற வரைக்கும் ஆதி என்பதை விட முடியாது. சாகிற வரைக்கும் நான் உயிருள்ளவன் தான், சாகிற வரைக்கும் நான் அனலுள்ளவன் தான். அப்படி நீங்க வாழ்ந்தாத்தான் காலத்தை ஆதாயப்படுத்த முடியும். காலத்தை காலமாக்குங்கள். 2வது வேத பகுதி, காலத்தை காலமாக்க வேண்டிய அவசரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13 அதிகாரம் 36 வசனத்துல தாவீது தன் காலத்துல அவருக்கு ஊழிய செய்து, தன் காலத்துல தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழிய செய்து நித்திரடைந்தான். தாவீதே தேவ சித்தத்தை அறிந்து ஊழிய செய்து நித்திரடைகிறார். அவருக்கு ஊழிய செய்து அவர் காலத்தை காலமாக்கிட்டார். ரட்சிப்ப அவர் காலமாக்காம இடையில விட்டு போட்டார். 1 வருஷ காலம் நஷ்டம்.
ஒரு வருஷம் முழுசும் அவுட். அதுக்கு பரலோகத்தில் ஒரு பலனும் கிடையாது. ஆனால் நல்ல பாடம் படித்தார். ஆண்ட சும்மா அவர் அடிச்சார். பிள்ளைய அடிச்சது மாத்திரமல்ல, குடும்பத்தை அடித்து தனிப்பட்ட வாழ்க்கையை அடி கொடுத்தார். அப்புறம் தாவீது ஒழுங்கா நடந்தார். இங்க என்ன எழுதி பாத்தீங்களா? அவருடைய காலத்துல அவர் ஊழியம் செய்தார். அந்த ஊழியம் கூட ஒரு வருஷத்துல ஊழியம் நஷ்டமானதும் பைபிள் இருக்கு. நீங்க 51 சங்கீதத்துல படிச்சு பாருங்க. நீர் என்னுடைய உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என்னுடைய வாய் உமது புகழை அறிவிக்கும். உதடு திறக்காம எப்படி அவருடைய புகழை அறிவிக்க முடியும்? பாவம் செய்தவங்களுடைய வாய் உடனே அடைக்கப்படும். விசுவாசிகள் பாவம் செய்யும்போது வாய் அடைக்கப்படும். உங்க வாய் திறக்கணும் என்றால் உங்க பாவம் மன்னிக்கப்படும். எத்தனையோ வருஷ காலம் ஆசாரிய ஊழியம் செய்யணும் தான் சகரியா. 25 வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க ஆசாரிய சீட்டு கிடைக்குமா போய் ஊழியம் செய்யிருக்கு. சொன்ன காரியத்தை நம்பாதனால ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? நீ ஊமையார், பேசாத. பிறப்புலே ஊமையா இருக்கிறது வேற, பேசிக்கிட்டே இருக்கிறவங்க ஒரு வருஷம் ஊமையா இருக்கிறது அது ரொம்ப கடினம், பயங்கரமானது. அது ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார்? அருமையானவர்களே, ஊழியம் செய்தாலும் பரிசுத்தத்தோடு தான் ஊழியம் செய்ய முடியும், அவருடைய சித்தப்படி தான் ஊழியம் செய்ய முடியும். ஊழியத்தை துவங்கி அதை நிறைவேற்றும் காலம்தான் இந்த காலம். நீங்க ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பை முழுமையா அனுபவிக்கிற காலம் தான் இந்த காலம். யாரும் ரட்சிக்கப்படலாம். நாங்களும் உங்களை விட யோக்கியம் நினைக்காதீங்க. ரொம்ப மோசமான, உங்களை விட மோசம் தான் நான் என்னை பத்தி சொல்லுது. ஆனால் ஆண்டவர் என்ன ரட்சித்துக் கொண்டார் இல்லையா? உங்களை என்ன ரட்சிக்க முடியாதா? ஏன் காலத்தை விரையமடிக்கிறீங்க? ரட்சிக்கப்படாமலே ஏன் காலத்தை தொடராதீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டதான் ஊழியம் செய்ய முடியும். தாவீது ஊழியத்தை ஊழியமாக தொடங்கி அதை நிறைவேற்றினார். தாவீது தன் காலத்துல தேவனுடைய சித்தப்படியே ஊழியம் செய்து அவருக்கு ஊழியம் செய்து நித்திரையடைந்தான். அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது லூக்கா 1 அதிகாரம் 13 வசனத்தில் என்ன எழுதியிருக்கு பாத்தீங்களா? அவனுடைய ஊழிய நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். யாரு? சகரியா. தன்னுடைய ஊழிய நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். எப்பொழுது விசுவாசிகளுக்கு மரணம் வரும் என்று கேட்டால், நீங்க ஊழியத்தை நிறைவேற்றி முடிச்சுட்டா போதும், அப்புறம் வீடு அங்க ரெடியா இருக்கு, அந்த வீட்டுக்கு உடனே போயிருவீங்க. இப்ப என்ன ஆண்டவர் ஏன் வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு 70 வயது முடிந்து இப்ப 71வது வயது நடந்துட்டு இருக்குது. நான் இன்னும் அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கல. அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேற்றின உடனே தன் வீட்டுக்கு போனான். அந்த வீட்டுக்கு போனவர் நான் ஊழியம் செய்ய மாட்டேன், செய்ய வேண்டாம், அது நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது எப்படி செய்யலாம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் என்ன வாசிக்கிறோம்? 1 அதிகாரம் 76 வசனத்துல, பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஊழியம் செய்யணும். தாவீதா இருந்தாலும் சரி, சகரியாவா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்க நினைச்சபடி ஊழியம் செய்யக்கூடாது, ஊழியம் செய்யாம இருக்கவும் கூடாது. ரட்சணியினால் இன்றைக்கு அணுகிற காலம் இது. நற்செய்தி அறிவிக்கிற நாள் நாம் மௌனமா இருந்தால், விடியும் மட்டும் மௌனமா இருந்தால் குற்றம் நம்ம மேல் சுமரும் அப்படி சொல்றாங்க. தான் மிகவும் அன்பாய் நேசித்து எடுத்து வளர்த்த அந்த எஸ்தரை பற்றி மொர்தெகாய் என்ன சொல்றாரு? எஸ்தர் 4 அதிகாரம் 14 வசனத்துல, இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து தோன்றும், நீ உன் குடும்பத்தை அழிவீர். இந்த ராஜமேன்மை உனக்கு எனக்கு எது கிடைச்சது? இந்த தொழில் மேன்மை, இந்த உத்தியோக மேன்மை, இந்த ஊழிய மேன்மை, இந்த குடும்பத்தில் இருக்கிற அதாவது தகப்பன் மனைவி என்ற அந்த மேன்மை எதற்காக கிடைத்தது? இந்த காலத்திலே நீ மௌனமாயிருந்தால்.
அதனால நான் ஊழியம் செய்து அதை நிறைவேற்றுகிற ஒரு காலம் இந்த காலம். கர்த்தருடைய வேலையை செய்யாதவன் என்றல்ல, கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ. எனக்கு இத்தனை வயது ஆனாலும் இந்த கேசட்டுகள் தயாரிப்பு பண்ணுகிற காரியம், இந்த பிரசங்க வசனங்களை ஆயத்தப்படுத்துற காரியத்தில் எத்தனை மணி நேரம் செலவிட வேண்டி இருக்கிறது. அதை நான் ஒரு சலைப்பா என்னது இல்லைங்க, அது என் மேல விழுந்த கடமை. செத்தாலும் சாகுறேன். பிலிப்பியர்ல பவுல் ஒருத்தன் சொல்றாரு, ஊழியத்தின் நிமித்தம் அவன் மரணத்துக்கு சமீபமாயிருந்தான், ஆண்டவர் மரணத்துக்கு விட்டுட்டார் அவனை. இல்லப்பா, எழுந்து மறுபடியும் நீ ஊழியத்தை செய்து நிறைவேற்றி முடிக்கணும். அதனால ஊழியம் செய்து அதை நிறைவேற்றுகிற ஒரு காலம். முதலாவது உங்க குடும்பத்துக்கு ஊழியம் செய்யுங்க, அப்புறம் உங்க சபைக்கு ஊழியம் செய்யுங்க, அப்புறம் மற்ற எல்லாருக்கும் ஊழியம் செய்யுங்க. இது அதற்காக கொடுக்கப்பட்ட காலம். ஊழியங்களை பற்றி நான் முந்தி விலாவாரியை பேசியிருக்கிறேன். ஆசாரிய ஊழியம், போதக ஊழியம், சுவிசேஷ ஊழியம், பரிசுத்தவான்களுக்காக செய்கிற ஊழியம், இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதுல எந்த ஊழியத்தை நீங்க குறைவா எண்ணக்கூடாது அல்லது மிகப்படுத்தி பேசக்கூடாது. எல்லா ஊழியத்தையும் ஆண்டவர் கனப்படுத்தி தான் அந்த ஊழியங்களை ஸ்தாபிச்சிருக்கிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையில வாசித்தா, பழைய ஏற்பாட்டு ஊழியத்துக்கும் இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியத்துக்கும் இணை சொல்லக்கூடாது. அந்த ஊழியம் வேற, இந்த ஊழியம் வேற. இந்த ஊழியத்தை பற்றி ஆவிக்குரிய ஊழியம், நிலைத்திருக்கிற ஊழியம், மகிமையான ஊழியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய ஊழியம், மகிமையான ஊழியம், நிலைத்திருக்கிற ஊழியம். இந்த ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது காலத்தை அறிந்தவர்களாய், நாட்கள் பொல்லாதவர்களால ஆனதால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஞானமாக நடந்து புறஜாதிகளை போல இருக்கக்கூடாது. காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை விரைய முடிச்சிடாதீங்க. ஞானியுடைய இருதயம் காலத்தை அறியும். நாம் காலத்தை அறிந்தவர்களாய் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டதுக்காக ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் சொன்னாலும் அதுக்கு இணையாக இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த ரட்சிப்பு இல்ல, விலைக்கு சொன்னா கூட புரிந்து கொள்ள முடியலையே. ஆனால் உங்களுக்கு எனக்கு ரொம்ப லகுவா இந்த ரட்சிப்பு காரியங்களை வெளிப்படுத்தினாரு. கர்த்தர் என்ன ரட்சிக்க வந்தார், எசேக்கியா ராஜா சொல்றார். பவுல் சொல்றார், பாவிகளில பிரதான பாவியாகி என்னை ரட்சித்தாரே, பிற்காலத்தில் இருக்கிறவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும்படி. நீங்க ஊழியத்தை ரட்சிக்கப்பட்டிருந்தா ஊழியம் செய்யாம இருக்க முடியாது. நீங்க ஊழியம் செய்யாம இருந்தா நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை என்பது பொருள். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஊழியத்திற்குள்ள வாசல் திறந்திருக்குது. ஊழியம் செய்ய ஆண்டவர் உங்களுக்கு தாளந்து வரங்களை கொடுத்திருக்கிறார், போதனைகளை கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்தினால ஏற்படுகிற ஆசீர்வாதம் என்ன? மல்கியா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்குள்ள வித்தியாசத்தை மறுபடியும் காண்பீர்கள் என்றார் ஆண்டவர் சொல்றார். 70 பேர் ஊழித்து செய்துட்டு திரும்பி வர்றாங்க. ஒருவருடைய முகத்திலேயாவது சந்தோஷம் இல்லாம இருக்குமா? எல்லாரும் சந்தோஷமா திரும்பி வர்றாங்க. சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுந்தேன், அவன் நிக்க முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீங்க அதை பற்றி சந்தோஷப்பட வேண்டாம். உங்களுடைய நாமங்கள் பருவத்தில் இருக்கு பார்த்தீங்களா, அதை குறித்து சந்தோஷப்படுங்கள். அகத்தின் அழகு முகத்துல தெரியும் சொல்லுவாங்க. நீங்க ஊழியம் செய்யாம எப்படி சந்தோஷமா இருப்பீங்க? ஒரு நாளைக்கு ஒருத்தட்டியாவது பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய் இல்லையா? உங்களுக்கு தெய்வம் அறிவு கொடுக்கலையா? சத்தியம் கையில கொடுக்கலையா? எப்படி சொல்லாம இருக்கிறீங்க? அப்ப அவங்க சாகட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க அழிஞ்சு போகட்டும், ஒருத்தர் கூட இருக்க வேண்டாம். யோனா அப்படித்தான் நினைச்சார். நான் சொல்றேன், மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, இல்லை என்பாயாகில் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் கேளாரோ. பிள்ளைகிட்ட பேசுங்க ரட்சிப்பை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி. உங்களோட வேலை செய்யும் இடத்துல ரட்சிப்பை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி பேசுங்க.
உங்களுடைய இனஜன பந்துகள் மத்தியில கர்த்தர் ரட்சிப்பை பற்றி பரிசுத்த வாழ்க்கை பற்றி பேசுங்க. ஆண்டவர் திறந்த வாயை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஊழிய செய்து நிறைவேற்றுகிற காலம். யோவான் 12:26 ஆண்டவர் சொல்லுகிறார், அங்க ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆவிகளின் பிதா, ஜோதிகளின் பிதா, பரமண்டலங்களின் பிதா. நான் எங்கே இருக்கிறேனோ, எங்க இருக்கிறார்? தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். என் ஊழியக்காரனும் அங்கே இருப்பான். இந்த அம்மா விவரம் தெரியாம வந்து ஆண்டு பேசுறாங்களே யாக்கோபு யோவானை பற்றி. இவங்க உம்முடைய வலது பாரசத்தில் இருக்கணும், இன்னொருத்த இடது பாரசத்தில் இருக்கணும் சொல்லி. அப்ப வேற யாரும் அங்க இருக்கப்படாது. இவங்க இந்த அம்மாவுடைய 2 பிள்ளைய தான் ஆண்டருக்கு பக்கத்துல இருக்க. நல்ல ஆசை. அது என்ன நல்ல ஆசைன்னு தான் தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு முழுக வேண்டிய ஸ்நானம் இருக்குது, அதை இவங்க முழுகுவாங்களா? அது வேண்டாம். அப்படியா? அது இல்லாதபடி எப்படி ஆண்டவர் வலது பாசத்துல இடது பாசத்துல உட்கார முடியும்? பவுல போசலன் பட்ட பாடு பைபிள் எழுதிக்குது. அவனை கொண்டு வலது பாசத்துல வச்சா அதுக்கு அவர் பொருத்தம். பழைய ஏற்பாடுல எத்தனையோ பரிசுத்தவான்கள். எபிரேயர் 11 பாருங்க, விடுதலை பெற சம்மதிக்கவில்லை, அடிச்சு கொள்ளுங்க. பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், மலைகள் கோயிலுக்கு துரத்தப்பட்டால் ஓடி போனாங்க வீடை விட்டு போட்டு. அவர்களுக்கு ஆண்டவர் வலது பாரத்தில் இடது பாரத்தில் இடம் கொடுப்பாரு. உங்களுக்கு கொடுப்பாரா? நீங்க சுகவாசிகளோட வாழ பாக்குறீங்களே, 4 பேரை போல மரியாதையா அந்தஸ்தோட கொடுத்தா வாழுங்க. ஆண்டு கொடுக்காம அந்த வாழ்வு என்னத்துக்கு? உபயம் இல்லாத வாழ்வு. அதனால கணம் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆனா ரொம்ப பரிதாபம் பாத்தீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 16:2 வாசிக்கும் போது, அதாவது உங்களை கொலை செய்கிறவன் தன்னை தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் என்று சொல்றார். விசுவாசிகளை கொலை செய்யறாங்க, அவன் தன்னை தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கிற காலம் வரும். 30 லட்சம் விசுவாசிகளை சரித்திரத்தில் கொன்றவங்க யார் தெரியுமா? ரோமானிசத்தை சேர்ந்தவங்க. அதெல்லாம மற்ற ஜாதிகளும் ஆண்டவருடைய பிள்ளைகளை கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்றேன், மனுஷனை கொண்டுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நம்முடைய தமிழகத்தில் பிரதமராயிருந்த முதல்வராயிருந்த அறிஞர் அண்ணாதுரை, அவர் பிற்பாடு கடைசி காலத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார் சொல்றாங்க. அவர் ஒரு முறை பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், இப்போ ஆளுகிற காங்கிரஸ்காரர்களே எங்களுக்கு தடை பண்றீங்களே, எங்களை சில இடங்கள்ல கூட்டம் துப்பாக்கி சூடால் நடத்துறீங்களே, நீங்க எங்களெல்லாம் கொன்ற பிற்பாடு யாரை வச்சு ஆட்சி பண்ணுவீங்கன்னு கேட்டார். இதே போல இவங்க விசுவாசிகளை எல்லாம் கொள்றாங்களே, அப்ப உலகத்துல எல்லாரும் பாவிலே இருக்கட்டும் அர்த்தமா? இந்த கொலைபாதல பரலோகத்துக்கு வரப்போறாங்க. நாம யாரையும் கொலை செய்யக்கூடாது, யாரையும் பழிக்க கூடாது, யாருக்கு விரோதமா செயல்படக்கூடாது. நம்முடைய பக்தி அப்புறம் ஒண்ணுக்கு ஆகாம பண்ணாம போயிடும். தாயை நேசிங்க, தகப்பட நேசிங்க, போதகனை நேசிங்க, உலகத்தில் எல்லாரையும் நேசிங்க. அதனால இது ஊழியத்தை துவங்கி அதை நிறைவேற்றுகிற காலம் இந்த காலம். 3வது இந்த காலம் எதற்கு என்று கேட்டால், 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது, மரணம் அடையும் காலம் சமீபித்த போது, தாவீதனுடைய மரண காலம் சமீபித்த போது என்று அங்கே இருக்கு. மரண காலம் சமீபித்ததா, அவர் மரித்து போனார். அப்போ பிறந்து வாழ்ந்து மரிக்க போகிற காலத்துல நாம் இருக்கிறோம். நான் பிறந்துட்டோம், இப்ப வாழுகிறோம். பிறந்து வாழ்ந்து நமக்கு ஒரு மரண காலம் இருக்கிறது. அதை யாரும் மறந்துடாதீங்க. என்னமோ ஒரு 1000 வருஷம் வாழ்றத போல நீங்க நினைக்காதீங்க. 70 வருஷம் பலத்தின் மீதுனால 80 வருஷம். அதனால பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நீங்க நினைச்சு பிறந்தீங்களா? இல்லங்க. நீங்க நினைச்சு மரிக்க முடியுமா? மரிக்க கூடாது. அவரும் மரணத்துக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறார். அந்த காலத்துல நீங்க சாகணும். ஆனால் பிரசங்க புஸ்தகத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறது, நீ உன் காலத்துக்கு முந்தி ஏன் நீ சாகுற? தற்கொலைகள் இன்றைக்கு சர்வசாதாரணமா உலகம் முழுசும் நடக்குதுங்க.
தினசரி பேப்பரை பார்த்தா தற்கொலை இல்லாத பேப்பரே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நடக்குது. தொழில்துறையில ரொம்ப முன்னேறி இருக்கிற திருப்பூர்ல இப்ப நிறைய கொலைகள் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சமீப காலத்துல 1000 மேடை, அதாவது நாடகங்கள்ல நடித்த ஒரு பெண்ணும், ஒரு 500க்கு அதிகமான சினிமா படங்கள்ல நடித்த ஒரு பெண்ணு தூக்கில தொங்கிட்டாங்க, செத்தும் போயிட்டாங்க. அவங்க என்னன்னா காமெடி நடிகை, காமெடி சிரிக்க வைப்பாங்க. அவங்கள சிரிக்க வைக்க உலகத்துல யாருமே தூக்கில தொங்கிட்டாங்க. பாத்தீங்களா, மனுஷர்கள் பிறக்கிறாங்க, அவங்களுடைய உயிரை அவங்களே கொள்ள பாக்குறாங்க. கொலையும் பாவம் தான், தற்கொலையும் பாவம் தான். அவங்களுக்கு பரலோகத்துல இடம் கிடையாது. நம்முடைய உயிரை மாய்த்துக்கொள்ள யாருக்கு அதிகாரம் உண்டு? ஒரு காலத்துல ஜப்பான்ல ஒருவன் தன்னை மாய்த்துக் கொள்ளுகிறது ஒரு பெரிய வீர தீர செயல் சொன்னாங்களாம், பாராட்டினாங்களாம் பத்திரிகைகள் எல்லாம். இப்ப நடக்கிற காரியம் என்னவென்றால், ஒரு வருஷத்துல 3000 பேர் தற்கொலை பண்றாங்க. ஒரு வருஷத்துல இதை எப்படி தடுத்து நிறுத்துறது? 3000 பேர் ஏன் தற்கொலை பண்றாங்க? இவங்களால தொழில்துறைகள் நஷ்டம் அடையுதுல்ல. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. பிறந்து வாழ்ந்து மறிக்கிற ஒரு காலம் வரப்போறது. தொட்டில நீங்க பிறக்கும் போது உங்களை சுடுகாடை பற்றி உங்களுக்கு ஞாபகம் வரணும். நான் ஒரு நாள் மறிப்பேன், தனக்கு வரப்போகிற முடிவை அவள் அறியாதிருந்தாள் என்று புலம்பல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் காலத்தை மனுஷன் அறியான். அவனுக்கு ரட்சிக்கப்படுற காலம் இதுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஊழியம் செய்யற காலம் என்று இது தெரிய மாட்டேங்குது. திடீர்னு மரணம் வந்துருமே, மரண காலம் வந்துருமே, அதையும் கூட நினைக்க தெரியல. தன் காலத்தை மனிதன் அறியான். ஞானிகளுடைய இருதயமோ காலத்தையும் அறியும், நியாயத்தையும் அறியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இது பிறந்து வாழ்ந்து மறிக்கிற ஒரு காலம். நீங்கள் நான் இந்த காரியத்தை அறிந்திருக்க வேண்டும். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், இந்த 2 வசனங்களை பார்க்கும்போது, என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும். என்னாலே, அகிலாண்டத்தை படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். இடையில செத்து போயிருவானா அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அப்புறம் சொல்றார், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீங்க கர்த்தருக்கு பயப்படுங்க, ஆண்டவரை நேசிக்க வேண்டிய அளவுக்கு நேசிங்க. ஆசாப் சங்கீதக்காரன், மனைவி பிள்ளைகள் நிறைய உடையவர், பெரிய குடும்பஸ்தர், பாடகர் குழுவுக்கு தலைவர், நிறைய பொறுப்புள்ள மனுஷன். எதுவுமே அந்த மனுஷனுக்கு முதலாக காணப்படவில்லை. அவர் என்ன சொல்றார், 71ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன், பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூமியில உண்மை தவிர வேற ஒரு விருப்பம் கிடையாது. பரலோகத்திலும் பூமியிலும் அவருடைய கண்கள் நிரம்ப, இருதயம் நிரம்ப, வாழ்க்கை நிரம்ப காணப்பட்டவர் யார் என்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நான் வானத்தையும் பூமி நிரப்புறவர் அல்லவா என்று சொன்ன தேவன் அவரை ஆட்கொண்டார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார் என்கிறது. என்ன பெரிய பாக்கியம்! அதனாலதான் உன் நாட்கள் பெருகும், ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவரை பாருங்கள். சங்கீதம் 21:4 நீங்கள் வாசித்தால், பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் ஆயுசை கேட்டார். பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அவருக்கு தீர்க்க ஆயுசை கட்டளையிட்டார். பிதாவாகிய தேவன் விரும்பி கேட்ட காரியம், நீர் மனுஷனா உலகத்துல போய் வாழ்றீர், நமக்கு எவ்வளவு ஆயுசு வேணும்னு கேட்கணும்னு ஆண்டவர் விரும்பி இருந்தார். பிதா குமாரன் அதை புரிந்து கொண்டு சொல்றார், அவரிடத்தில் ஆயுசை கேட்டாராம். என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை கட்டளையிட்டார் பிதாவாகிய தேவனுடைய குமாரனுக்கு. நீங்களும் நானும் சின்ன வயசுல மறைச்சு போகலாமா? இடையில போகலாமா? பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? எசேக்கியா ராஜாவை போல
என்னுடைய ஆயுஷன் பூரணத்துக்கு நான் சேராம தவிக்கிறேன்னு இன்றைக்கு இரவிலேயே என்னுடைய பாவிடுதல் என்ன அறுத்து போடுவீர் போல தெரியுதே, விடியற் காலத்துல தேடுனா நான் இல்லாம போயிருவோம் போல தெரியுதுன்னு சொல்லி யோபு சொல்றார். ஆனால் என்னாலே உன் ஆயுஷ நாட்கள் விருத்தியாகும், வருஷங்கள் ஆயுஷ நாட்கள் பெருகும், உன் ஆயுஷன் வருஷங்கள் விருத்தியாகும் சொன்னாரே, அவருக்கு பயந்தாங்க இல்லையா? அதனால அவருடைய ஆயுஷ நாட்களை ஆண்டவர் பெருகு பண்ணணும் இல்லையா? இப்ப கீழே உள்ள வசனங்களை எல்லாம் படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, முதிர் வயதுல நீ கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுவாயின்னு சொல்லி, குழந்தையை இன்னும் பிறக்கல ஆபிரகாமுக்கு, அப்பவே சொல்ற நீ முதிர் வயதுல கல்லறையில சேருவாய். 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, முதிர்ந்த பூரண ஆயுசுல ஆபிரகாம் மரித்தார். விவசாயிகள் அந்த விவசாயத்தை போடும்போது கதிர் நல்லா முற்றினா தாங்க கொண்டு போய் அதை களஞ்சியத்துல சேர்ப்பாங்க. அதை நல்லா முற்றாம நல்ல முழுசா விளையாம கொண்டு போய் களஞ்சியத்துல சேர்த்தா அது என்ன பிரயோஜனம்? முதிர்ந்த பூர்ண ஆயுசுல ஆபிரகாம் மரித்தார் அப்படி எழுதியிருக்குதுங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பூர்ண ஆயுசுல மரித்தார். யாரு? ஈசாக்கு. பூர்ண ஆயுசு, ஒரு குறையும் கிடையாது. யோபு 42:17 வாசிக்கும் போது பூர்ண வயதுல தான் யோபுவும் மரித்தார். பூர்ண வயது, ஒரு குறைவும் கிடையாது. பிலமோன் 8ஆம் வசனத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் முதிர் வயதுள்ளவனா வயசுல முதிர்ந்துட்டேன். இத்தனை வசனங்களை நாம் பார்க்கும்போது என்ன தெரிகிறது என்றால், பிறந்து வாழ்ந்து மரிக்க போகிற காலம் என்று அவள் உணர்ந்திருந்ததுனால ஆண்டவரை அறிய வேண்டிய நிலைமையில் அறிந்து அவருக்கு பயந்து இருந்ததுனால, அகஸ்து மாசத்தா செத்து போயிருவனா, என் காலம் பூரணமா இருக்குள்ள செத்து போயிருவனா, இப்படி என்ற ஒரு பிரச்சனையும் அவர்களுக்கு இருந்ததில்லை. அதனால அவங்க வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வராமல் இருந்ததுன்னு பைபிள் சொல்லவில்லையே. ஈசாக்குக்கு பிரச்சனை இல்லையா? ஆபிரகாமுக்கு பிரச்சனை இல்லையா? யோபுக்கு பிரச்சனை இல்லையா? பவுலுக்கு பிரச்சனை இல்லையா? பவுல் எல்லாம் வாழ முடியுமா அந்த அடி உதையில? அதனால காலத்தை அறிந்தவர்களாய், நாட்கள் பொல்லாதவர்களாக இருந்தாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஞானம் உழவுல நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இது ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பை முழுமையா அனுபவிக்க வேண்டிய ஒரு காலம். நீங்க ரட்சிக்கப்பட்டன்றத மாத்திரம் அப்படியே இந்த நிலைமையில் இருந்துட்டு நான் காலத்தை ஆதாயப்படுத்திட்டேன்னு நினைக்காதீங்க. பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. இன்னொன்று, ஊழியம் செய்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டிய ஒரு காலம். நான் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் பவுல் சொன்னார். அர்க்கிப்பு கண்டு பெற்ற ஊழியத்தை அதை நிறைவேற்றும்படி கவனமாயிருந்து அவனுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார். ஊழியம் எல்லாரும் செய்திருந்தா இந்த இடத்துல இடமே இருக்காது, அவ்வளவு பேரு சபையில வந்திருப்பாங்க. மற்றவங்க சொன்னதான் நீங்க ஊழியம் செய்யணுமா? கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஆண்டவர் ஊழியம் செய்து அதை நிறைவேற்றுகிற காலமாய் தந்திருக்கிறார். அதனுடைய ஆசீர்வாதம் நீங்க ஊழியம் செய்தா உங்களுக்கு இருக்கிற பேரு வேற யாருக்கு வராது. இப்ப ஊழியம் செய்து பாருங்க. ஆனா அவரோட தொழில்துறையிலிருந்து ஒரு ஆசிரியர் இருந்து கொண்டு வயசான காலத்துல இப்படி ஊழியம் செய்யறாங்களே, உங்களை பற்றி ஜனங்கள் எல்லாம் பேசுவாங்க. கழுதையில ஆண்டவர் ஏறி போறார், கழுதையை பற்றி தானே, கழுதையை பற்றியும் பேசியிருப்பாங்கல்ல. ஆனா அந்த கழுதை இல்லாம ஆண்டவர் ஏறி போயிருக்க முடியுமா? அந்த கழுதை தரையில கூட நடக்கலையே, அது மரங்கள் இலைகள் மேல நடக்குது, வஸ்திரத்துக்கு மேல நடக்குது. அந்த கழுதை ஆண்டவர் வேண்டாம் தள்ளி விட்டுட்டு அந்த பக்கம் போச்சுன்னா அது ஊர் கழுதை, என்னத்துக்காக? செத்து போனா கழுதை பிடிச்சி எடுத்து கொண்டு புதைப்பாங்க. ஆனால் அந்த கழுதை ஆண்டவரோட இருந்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க. பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெருமை நிலைமையில அந்த கழுதைக்கு அவ்வளவு மவுசு வந்திருக்கு. கடைசியில ஆண்டவர் விட்டு கழுதை பிடிச்சி கொள்ளுவாங்களோன்னு சொல்லி ஆண்டவர் அந்த சரித்திரத்தை கழுதை மாத்திட்டார். நீங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. உங்களை நம்புறாரு ஆண்டவர். நான் நம்பினவனும் அப்படின்னு சொல்றாரு யூதாஸ் காரியத்தை பற்றி. மூன்றாவது, பிறந்து வாழ்ந்து மரிக்கிற காலம் ஒரு காலம் வரும்.
ஐயோ நான் நினைக்காதபடி மரணம் வந்துருச்சு, இப்படி உலக மனுஷன் வேண்டாம் சொல்லலாம். நீங்க ஏன் சொல்றீங்க? அவன் தன் ஊழிய நாட்களை நிறைவேற்றின பிற்பாடு தன் வீட்டுக்கு போனான். ஆண்டவர் எங்க வீட்டுக்கு அவன் வீட்டை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அதனால இந்த காலத்தை நான் விரயமடிக்கிறது மன்னிக்க முடியாத பாவம் என்று கூட நான் விளக்கம் சொல்லுவேன். இந்த காலத்தை விரயமடிக்கிறது மன்னிக்க முடியாத பாவம். ரட்சிக்கப்படலன்னா இப்போ ரட்சிக்கப்பட்டுருங்க, இனி அடுத்த நாளை எதிர்பார்க்க காத்திருக்க வேண்டாம். நீங்க இப்பொழுது ஊழியத்தை இதுவரைக்கும் ஊழியத்தை தொடங்கிருங்க. மூன்றாவது பிறந்து வாழ்றீங்க, உங்களுக்கு மரணம் வரும். எப்படி சந்திக்க போறீங்க மரணத்தை? விசுவாசிகளா இருந்து கூட தேவ சித்தம் செய்யாதபடி நீங்க மரணத்தை சந்திக்க கூடும் என்றால் இந்த சரீரத்தை விட்டு உங்க உயிர் அவ்வளவு ஈஸியா போகாது. வேதனை வாதனை அனுபவிச்சு ஆண்டவர் சந்திக்க ஒரு பெரிய யோர்தானையே தாண்டுகிற போல இருக்கும். ஆனால் கர்த்தருடைய சித்தம் செய்து நீங்க ஊழியம் செய்தால் மரணம் வரும் பொழுது டிஎல் மூடி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னார், நான் வாழும்போது சொன்னார், எனக்கு ஆண்டவர் வாழும் கிருபையை கொடுக்கிறார், மரிக்கும் கிருபையும் கொடுப்பார், நான் மரணத்துக்கு ஒரு இம்மி கூட பயப்பட்டதில்லைன்னு சொல்வார். மரணம் வந்த பொழுது உலகம் எனக்கு சிறிதா தெரிகிறது, பரலோகம் எனக்கு பெரிதா தெரிகிறது, நான் ஆண்டவரிடத்துல போகிறேன். கண்ணை மூடினா பரலோகத்துக்கே போயிட்டார். அதனால நம்முடைய ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் தேவை. ரட்சிப்புக்கு அவர் தேவை, ஊழியத்துக்கு அவர் தேவை, நம்முடைய மரணத்துக்கு அவர் தேவை, எல்லாவற்றுக்கும் அவர் தேவை. கர்த்தருடைய வாக்கில் ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இந்த அருமையான 9 நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி ஆலயத்தில் கூடி வந்த எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆராதனை பொறுப்படுத்தி நடத்தினீர். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்து நம்புகிறோம். அதனோட நம்முடைய வசனத்தை கேட்டோம். ஆண்டவரே, நாங்கள் காலத்தை காலமாக ஆக்க வேண்டும், காலத்தை காலமாக்க வேண்டும். அதில் நாங்கள் தவறு செய்தால் அது பூமியிலும் நஷ்டம் ஏற்படும், பரலோகத்திலும் நஷ்டம் ஏற்படும். ரட்சிப்பை பெற்று அதை பூரணப்படுத்த வேண்டிய காலம், ஊழியத்தை ஆரம்பித்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஒரு காலம். பிறந்தோம், வாழுகிறோம். ஆண்டவரே, மரண காலம் வருகிறது. அந்த மரண காலத்தை நாங்கள் சந்தோஷத்தோடு சந்திக்க வேண்டிய ஒரு காலம். இந்த காலத்திற்காக எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். தந்தமுடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். வசனம் கேட்டமுடைய மக்களை ஆசீர்வதி. மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மனவுள்ளமே என்னுடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகி உப்பாக உலகுக்கு ஒளியாக யாவருக்கும் பயனாக வாழ்வீரல்லோ. பேருக்கு வாழ்வென்ன பயன் என்னவோ, எவருக்கும் பயனில்ல வாழ்வு என்னவோ, எவருக்கும் பயனில்ல வாழ்வு என்னவோ. பூமிக்கு உப்பாக உலகுக்கு ஒளியாக யாவருக்கும் பயனாக வாழ்வீரல்லோ. பேருக்கு வாழ்வென்ன பயன் என்னவோ, எவருக்கும் பயனில்ல வாழ்வு என்னவோ, எவருக்கும் பயனில்ல வாழ்வு என்னவோ. பண்டமதை குப்பையிலே போடு என்னும் பழமொழி அறிவாயல்லோ. நிசாரமுள்ள உப்பாக சகலவற்றிலும் சேர்ந்து பயன் தர வாழ்வாயல்லோ. உப்பில்லா பண்டமதை குப்பையிலே போடு என்னும் பழமொழி அறிவாயல்லோ. நிசாரமுள்ள உப்பாக சகலவற்றிலும் சேர்ந்து பயன் தர வாழ்வாயல்லோ. தூசிப்பகம் முன்னால் தூகும் அல்லோ, ஏதும் பாதுகாக்கப்படும் அல்ல. பூமிக்கு உப்பாக உலகுக்கு ஒளியாக யாவருக்கும் பயனாக வாழ்வீரல்லோ. செழித்து வாழ்வென்ன பயன் என்னவோ, எவருக்கும் பயனில்ல வாழ்வு என்னவோ.
எவருக்கும் பயனில்ல வாழ்வு என்னவோ. தரும் விளக்கினை மரக்காலின் உள்ளே மூடி வைப்பாருண்டோ பாரிலே. நீ விளக்கின் கண்டின் மேலே வைக்கப்பட்ட விளக்காக வெளிச்சம் தர மாட்டீரோ. ஒளி தரும் விளக்கினை மரக்காலின் உள்ளே மூடி வைப்பாருண்டோ பாரிலே. நீ விளக்கின் கண்டின் மேலே வைக்கப்பட்ட விளக்காக வெளிச்சம் தர மாட்டீரோ. காரிருள் உன்னால் நீங்கும் அல்லோ, தேவ அருள் என்றும் சேரும் அல்லோ. பூமிக்கு உப்பாக உலகுக்கு ஒளியாக யாவருக்கும் பயனாக வாழ்வீரல்லோ. பேருக்கு வாழ்வென்ன பயன் என்னவோ, எவருக்கும் பயனில்ல வாழ்வு என்னவோ, எவருக்கும் பயனில்ல வாழ்வு என்னவோ. யாவருக்கும் சாட்சியாக வாழ்ந்திடவே வல்லமையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா. இன்று இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டால் வாழ்விலே வெற்றியுண்டு, விசுவாசிக்க மாட்டீரோ. யாவருக்கும் சாட்சியாக வாழ்ந்திடவே வல்லமையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா. இன்று இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டால் வாழ்விலே வெற்றியுண்டு, விசுவாசிக்க மாட்டீரோ. பதம் உன்னால் கூடும் அல்லோ, காரிருள் உன்னால் நீங்கும் அல்லோ. பூமிக்கு உப்பாக உலகுக்கு ஒளியாக யாவருக்கும் பயனாக வாழ்வீரல்லோ. பேருக்கு வாழ்ந்தென்ன பயன் என்னவோ, எவருக்கும் பயனில்ல வாழ்வு என்னவோ, எவருக்கும் பயனில்ல வாழ்வு என்னவோ. நாட்களும் சமீபமே, கிறிஸ்துவின் வருகையும் வேகமாய் நெருங்குதே. மகிமையில் இயேசுவை முகமுகமாய் தரிசிப்போம். அந்த நல்ல நாள் பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை முகமுகமாய் தரிசிப்போம். அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். எல்லாம் மறைந்து போ, எல்லாம் மாறிப்போ. பயங்கள் யாவும் நீங்கி போ. நாயகன் நம் இயேசுவா. மகிமையில்
அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் மகிமையில் இயேசுவை முகமுகமாய் தரிசிப்போம் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் வாழ்க்கையை இயேசுவா நாட்களே மகிழ்ச்சியா ஓட்டத்தை முடிக்க காத்துக்கொள் விசுவாசத்தை மகிமையோ இயேசுவை முகமுகமாய் தரிசிப்போம் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் மகிமையோ இயேசுவை முகமுகமாய் தரிசிப்போம் அந்த நாள்